ஹாய் பட்டீஸ், இது அருண்குமரன், உங்கள் அன்பு நண்பன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம அன்றாட வாழ்வில் இது இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. அவ்வளோ ஏன் இதை குடிக்காமல் நம்ம மக்களால் வாழவே முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறது பாலை பற்றி. மில்க் பால் உற்பத்தியில் இந்தியா தான் வேர்ல்டு லெவலில் இப்போதைக்கு முதல் இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 25% மேலே இந்தியா பால் உற்பத்தியில் உலக அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்தியா மில்க் ப்ரொடக்ஷனில் இப்போ இந்த நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக கருதப்படுறது வெண்மை புரட்சி, ஒயிட் ரெவல்யூஷன். இந்த வெண்மை புரட்சி முக்கியமான காரணமாக கருதப்படுற யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வர்கீஸ் குரியன். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கறந்த பாலை வீடு வீடாக கொண்டு போய் தான் விற்பனை செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. அப்போது பால்சன் என்ற ஒரு தனியார் நிறுவனம் என்ன பண்ணுச்சுன்னா, பால் உற்பத்தியாளர்களிருந்து ரொம்ப கம்மியான விலைக்கு பாலை வாங்கி ஆங்கிலேய அரசுக்கு அதிக விலைக்கு வித்துச்சு. இதனால இடைத்தரகர்களுக்கும் நல்ல லாபம் கிடைச்சது, அந்த பால்சன் கம்பெனிக்கு லாபம் கிடைச்சது. ஆனா பால் உற்பத்தியாளருக்கு அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கல. இதனால பால் உற்பத்தியாளர்கள்லாம் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. இதெல்லாம் கவனிச்ச அப்போதைய சுதந்திர போராட்ட வீரர் திரிபுவனதாஸ் பட்டேல் என்ன பண்ணாருன்னா, அவரோட நண்பரான சர்தார் வல்லபாய் பட்டேல்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தாரு. அப்போ அவர் ஒரு யோசனை சொன்னார். அது என்னன்னா, நீங்க தனியார் நிறுவனத்துக்கிட்ட பால் கொண்டு போய் கொடுக்குறீங்க, நீங்களே ஒரு அமைப்பை உருவாக்கி நீங்களே பால் நேரடியாக கொள்முதல் பண்ணி விற்பனை பண்ணலாமே அப்படின்றது தான். இந்த யோசனை எல்லாருக்கும் பிடிச்சி போயிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க திரிபுவனதாஸ் பட்டேல் தலைமையில். அதில் மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவிலேயே 1947 முதல் முறையாக கைராவில் தான் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு நலச்சங்கம் அமைக்கப்பட்டுச்சு. கேரளாவில் பிறந்து வெளிநாட்டில் படித்த வர்கீஸ் குரியன் அப்போதைய ஆங்கிலேய அரசு பால் நிறுவனத்துக்கிட்ட வேலை பார்த்துட்டு வந்தார். அவர் 1949 தன்னோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டு கைராளாவில் பால் உற்பத்தி நலச்சங்கத்துக்கு மேலாளராக பொறுப்பேற்றுக்கிட்டார். அவர் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அமைப்போட வளர்ச்சி நல்லாவே போச்சு. இது வெறும் ஒரு அமைப்பாக மட்டும் இருந்தால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாத முடிவு பண்ண வர்கீஸ் குரியன் இதுக்கு ஒரு பிராண்ட் உருவாக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணார். அப்படி உருவாக்கப்பட்ட பிராண்டு தான் ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட், சோ கால்டு அமுல். இந்தியாவோட முதல் பால் உற்பத்தி நிறுவனமான அமுல் அப்பதான் நிறுவப்பட்டுச்சு. இதையெல்லாம் கவனிச்ச அப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி இந்த விஷயத்தை நாடு முழுவதும் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நினைச்சார். அதுக்காக பண்ண முயற்சி தான் ஒயிட் ரெவல்யூஷன், ஆபரேஷன் ஃப்ளட்னு அழைக்கப்பட்ட வெண்மை புரட்சி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் ஃப்ளட், அதுக்கான அடுத்த முயற்சியா நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்கு வர்கீஸ் குரியனை தலைவராக நியமிச்சார். அதுக்கப்புறம் இந்த விஷயம் நாடு முழுவதும் போய் சேர ஆரம்பிச்சு. நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களும் அவங்களும் சொந்தமான ஒரு பால் கூட்டுறவு நலச்சங்கத்தை உருவாக்குனாங்க. அவங்களும் சொந்தமான ஒரு பிராண்டை உருவாக்கிக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழ்நாட்டில் ஆவின் இருக்க மாதிரி இந்த வெண்மை புரட்சிக்கு என்னதான் நல்லது நடந்தாலும் ஒரு சில விமர்சனங்களும் இருக்க தான் செஞ்சிச்சு. அது ஒரு விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் உற்பத்தியாளர்கள் ஜெர்சி மாடு அதிகமாக பயன்பாட்டு கொண்டு வந்ததுனால நாட்டு மாடுகள் அழிவு நோக்கி போகிறதுன்றது தான். நம்ம என்னதான் ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் அதில் நமக்கே தெரியாமல் ஒரு சில கெட்ட விஷயம் நடக்க தான் செய்யும். ஸோ அதை முடிஞ்சவரை தவிர்க்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். ஆனால் இப்போவும் ஒரு சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு வளர்ச்சியிலையும் நாட்டு மாடு பால் உற்பத்தியிலையும் ஆர்வம் காமிச்சிட்டு தான் வராங்க. அதில் ஒரு முக்கியமான நிறுவனம் தான் வேதா பால் நிறுவனம். நம்ம பாரம்பரியம் மாறாத பச்சை மலை கொல்லிமலை அடிவாரங்கள்லேருந்து நம்ம கிராமங்கள்லேருந்து உள்ள நாட்டு மாடுகள்லேருந்து உற்பத்தி பண்ணுற பால்லேருந்து செய்யப்படுறது தான் வேதா பால். இவங்க ஒரு நாளைக்கு 3 லட்சம் லிட்டருக்கு மேலே பால் கொள்முதல் பண்ணி பால், தயிர், வெண்ணெய், நெய், பன்னீர், மோர் மற்றும் 30க்கு மேலான பால் பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 20,000 விவசாயிகள் இவங்களால டெய்லியும் பயனடைச்சு வந்துட்டு இருக்காங்க. 2 சகோதரர்கள் சாதாரண இடத்துலேருந்து இருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போயிருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. இவங்களை பற்றியும் இந்த வேதா நிறுவனத்தை பற்றியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது அருண்குமரன், உங்கள் அன்பு நண்பன்.